இருளைப் போக்கி பொருளைக் காணும் சக்தி பெற வேண்டும் என்று நாம் அடிக்கடி தியானத்தில் எண்ணி எடுக்கின்றோம். இருள் என்பது எது? ஒளியான உணர்வுகள் எது? இருளை நீக்கிய ஒளியான மெய்ஞானி என்பவர் யார்? உதாரணமாக, நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம். ஒரு விஷம் நம்மை தீண்டிவிட்டது என்றால் நமக்கு நினைவிருக்கின்றதோ? இல்லை. ஒருவர் கடும் வேதனையால் அவஸ்தைப்படுகின்றார். அவரை உற்று பார்க்கின்றோம். அவர் உணர்வுகளை நுகர்ந்த பின் நமக்கும் அந்த வேதனை வந்துவிடுகின்றது. நம் நல்ல குணங்களும் இழக்கப்படுகின்றது. இருள் சூழ்ந்து விடுகின்றது. அதே போல தொழில் செய்கின்றோம். கடன் வாங்கியவர்களிடம் பணத்தை திரும்பி கொடுக்க வேண்டும். நாளை கொடுக்க வேண்டுமே, கொடுக்க முடியவில்லை என்றால் என்ன சொல்வது? வேறு ஏதாவது சொன்னால் திட்டுவானே என்று வேதனைப்படுகின்றோம். அந்த விஷம் நம்மை அடைத்து விடுகின்றது. அப்பொழுது இருள் சூழ்ந்து விடுகின்றது. சிந்தித்து செயல்படும் சக்தி இல்லை. இதை நீக்குவதற்கு வழி என்றால் வாழ்க்கையில் இதுபோன்று எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆக வாழ்க்கையில் வரும் இருளை மாய்க்க வேண்டும் என்றால் அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இந்த உணர்வை எடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் இருளுக்கே அது அழைத்துச் சென்றுவிடும். ஏனென்றால் இருளில் இருந்து வந்ததுதான் ஒளி. காரணம், ஆதியிலே எதுவுமே இல்லாத ஒரு நிலையாக ஒரு குகை போன்றுதான் இருந்தது. எங்கேயுமே இருண்ட நிலை, ஒளியே இல்லை. ஒளியே இல்லாத இடத்தில் அந்த உதாரணமாக வீட்டை நாம் ஒரு மாத காலம் 2 மாத காலம் அடைத்து வைத்திருந்தால் அதற்குள் எப்படி ஒரு நெடி கலந்த வெப்பமாக உருவாகின்றதோ இதை போன்றுதான் ஆதியிலே இருண்ட நிலையாக இருக்கப்படும் பொழுது அதில் வெப்பம் உண்டாகின்றது. அந்த வெப்பத்தினால் சில நிலைகள் ஆவியாக மாறுகின்றது. அந்த ஆவி அடர்த்தியின் தன்மை அடைகின்றது. வெகு நாளாக பூட்டி கிடந்த வீட்டிற்குள் எப்படி அடர்த்தியாக ஒரு நெடியாக இருக்கின்றது, அதை போன்று அந்த அடர்த்தி நாளாக நாளாக விஷத்தன்மையாக மாறுகின்றது. விஷத்தன்மை அடைந்த பின் அதற்கு பின்னாடி வரக்கூடிய விஷமற்ற நிலைகள் உருவாகும் பொழுது விஷமானது விஷமற்றதை தாக்குகின்றது. தாக்கும் பொழுது மீண்டும் வெப்பமாகின்றது. வெப்பத்தின் தன்மை உருவாக்கப்படும் பொழுதுதான் விஷத்தின் தன்மை வலிமையாகின்றது. வலிமையான பின் தாக்குகின்றது. தாக்கிய பின் உடனே அணுக்களாக மாறுகின்றது. அணுக்களாக மாறும் பொழுது நகர்ந்து ஓடத் தொடங்குகிறது. ஈர்க்கும் சக்தி வருகின்றது. அப்பொழுதுதான் ஆதி பராசக்தி, ஆதி லட்சுமி, ஆதி சக்தி இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்து உலக இயக்கத்தின் ஆரம்ப நிலையை வருகின்றது. ஆக ஆதிசக்தி என்ற விஷத்தால் இயக்கப்பட்டதான் எல்லாமே. அதாவது கோள்களாகி, கோள்கள் நட்சத்திரமாகி, நட்சத்திரம் சூரியனாகப்படும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே விஷத்திற்குள் அடக்கம்தான். விஷத்தின் தன்மைதான் கதிரியக்கம். கதிரியக்கத்தின் தன்மைகள் வரப்படும் பொழுதுதான் அண்டத்தின் நிலைகளை இது அடக்குகின்றது. நட்சத்திரங்கள் தன்னுடைய கதிரியக்க சக்திகளை வைத்துத்தான் பிற மண்டலங்களிலிருந்து வருவதை அடக்கி தன்னுடைய பால்வெளி மண்டலங்களாக மாற்றுகின்றது. அது மிகவும் எடை கூடியது. அந்த உணர்வின் தன்மை துகள்களாக தூசியாக போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அமிலத்தின் தன்மை குறைந்து, அப்படி அது குறையும் பொழுதுதான் பாதரசமாக மாறுகின்றது. அது குளிர்ச்சியின் தன்மை அடைகின்றது. நட்சத்திரம் சூரியனாகின்றது. பாதரசத்தின் தன்மைகள் எடுத்து வீசி மற்றவருடன் மோதப்படும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் தான் சூரியன் விஷத்தன்மைகளை பிரிக்கின்றது. விஷத்தை பிரித்தாலும் நகர்ந்து ஓடப்படும் பொழுது இந்த சூரியனின் காந்த புலனறிவுகள் அந்த விஷத்தையும் கவர்ந்து கொள்கின்றது. ஆக அந்த ஈர்க்கும் சக்தி என்ற நிலையில் 3 நிலையில் கொண்டுதான் உலகம் உருவாகிறது. வெப்பம், காந்தம், விஷம். முதலில் விஷத்தால் தான் நெருப்பானது. நெருப்பை கண்ட பின் விலகிச் செல்கின்றது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள்தான் மகரிஷிகள். இந்த மூலத்தை தெரியாதபடி விண் செல்ல முடியாது. என்றால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் இந்த முழு உண்மைகளை எமக்கு உணர்த்திய பின்புதான் அவருடைய சாரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது என்று குரு உணர்த்துகின்றார். எனக்குள் அதை விளைய வைக்க முடிந்தது. அந்த ஆற்றல்களை இப்பொழுது உங்களுக்கும் கொடுக்க முடிகின்றது. இதை நோட்டு புஸ்தகத்தில் எழுதி அதை திரும்ப படிக்கின்ற மாதிரி கொண்டு போக முடியாது. இதே போலதான் வியாசகர் உணர்த்தியிருப்பார். மேரு என்ற மலையை மத்தாக வைத்து, வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து பார்க்கடலிலே கடைந்தான் நாராயணன் என்று சொல்வார்கள். ஆனால் என்ன என்று தெரியாது. இதை உருவமாக்கி காட்டி மேரி போல மலையை வைத்து அர்ச்சனை செய்தால்
அதற்கு வேண்டிய சில நிலைகளை செய்தால் உனக்கு சக்தி கூடும் என்று அடுக்கடுக்காக செய்து வைத்திருப்பார்கள். காரணம், அவர்கள் உள்பொருளை பல எண்ணில் அடங்காத அணுக்களின் தன்மையால் அடுக்கடுக்காகத்தான் இந்த பூமி, நமது பூமி உருவானது. ஆக அது சுழல்கிறது என்றாலும் விஷத்தின் தன்மை அதனுடைய தாக்குதலால் தான் கயிறு போன்று தொடர்ந்து இந்த பூமியை சுழற்சியாகின்றது. பார்க்கடல் என்றால் பிற மண்டலத்திலிருந்து வருவதை இழுத்து அதையெல்லாம் தனக்குள் தாவர இனங்களாக மாற்றுகின்றது. அந்த தாவர இனங்களை எந்தெந்த அணுக்கள் எடுத்து விழுங்குகின்றதோ அந்தந்த உணர்விற்கு தக்க மாதிரி பலவிதமான ரூபங்களாக உயிரினங்களின் உடல்கள் உருவானது என்பதைத்தான் வியாசகர் தெளிவாக காட்டினார். இந்த தத்துவங்களை எல்லாம் அவர் உணர்த்தியிருந்தாலும் இந்த வேதங்கள் படித்தவர்களை கேட்டாலும் இதற்கு முழுமையான விளக்கம் சொல்ல தெரியாது. சிவன் ஏனோ ஆழகால விஷத்தை கழுத்தில் நிறுத்தி கொண்டான் என்பார்கள். இதனுடைய தத்துவமே நம் பூமியே சிவம். சிவம் என்றால் திடப்பொருள். இவனுக்குள் உருவானது தான் மற்ற அனைத்துமே. சிவமில்லையில் சக்தி இல்லை. நம் பூமி துருவத்தின் வழியாகத்தான் விண்ணிலிருந்து பல சக்திகளை நுகர்கின்றது. அந்த விஷங்களை எல்லாம் அடக்கி வெப்பத்தின் தன்மை கொண்டு ஆவியாக மாறுகிறது. ஆக இதெல்லாம் ஒன்றோடு சேர்த்து திரளுகின்றது. இந்த பூமிக்குள் விளைந்தது எல்லாமே இவ்வாறுதான் என்பதை வியாசகர் தெளிவாக கொடுத்திருக்கின்றார். மேரு என்ற மலை மத்து பூமி சுற்றுகின்றது. வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து விஷத்தின் தாக்குதல் தொடர்ந்து வரப்படும் பொழுதுதான் பூமியை சுழல்கின்றது. அந்த சமயத்தில் துருவ பகுதி வழியாக நுகர்கின்றது வடதுருவம், அது சிவம். பார்வதி தன்னுடைய பார்வையில் பட்ட உணர்வுகள் பூமிக்குள் வந்து சேரும் பொழுது பார்வதிக்கும் சிவனுக்கும் கல்யாணம். துருவத்தின் வழி வரக்கூடிய சக்திகள் உறைந்து நீளமாக வளரும். அப்படி வளர்ச்சியானால் தலைகுப்பர கவிழ்ந்துவிடும். அப்படி ஆகும் நிலையை தடுத்தவன் அகஸ்தியன். அகஸ்தியனால் ஒரு தடவை இந்த நிலைகளை, அந்த தலைகுப்பர விலகக்கூடிய நிலைகளை மாற்றினான். இந்த பூமியை சமப்படுத்தினான். அதனால்தான் அவனுக்கு பின் வந்த ஞானியர்கள் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று அவனை பாடினார்கள். இன்று அந்த அகஸ்தியரை போன்று பலர் தோன்றினால்தான் இன்று இருக்கும் பூமியின் விஷத்தன்மையை தடுத்து நிறுத்த முடியும். ஏனென்றால் பலவிதமான அணுகுண்டுகளையும் அணு கதிரியக்கங்களையும் ஒவ்வொரு நாட்டிலும் பூமிக்குள் பதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அவையெல்லாம் வெளிப்பட்டால் மேகக்கூட்டங்களாக அந்த புகை மண்டலங்கள் பெருகி சூரியனுடைய ஒளிக்கதிர்களை தடுக்கும் பொழுது இந்த பூமி அதற்கு வேண்டிய வெப்பம் கிடைக்காதபடி இருக்கக்கூடிய சகல நிலைகளும் உறைந்து பனியாக மாறி தலைகுப்பர கவிழ்ந்துவிடும். அதற்கு பின் இங்கே உயிரினங்கள் வாழக்கூடிய தகுதியை இழக்கப்படும். ஆனால் ஆதியிலே அந்த துருவத்தின் எடை கூடிய இந்த பூமியின் திசையை சூரியனின் அந்த வெப்ப காந்தங்களுடன் தொடர்பு கொள்ள செய்தான் அகஸ்தியன். தன்னுடைய எண்ணத்தால் தான் அதை திசை திருப்பினான். சூரியன் பாகம் திருப்பப்படும் பொழுது அந்த உறைந்த பனிகள் கரைந்து இந்த பூமியை சமமான நிலைகள் கொண்டுதான் இன்று வரை ஓடிக்கொண்டுள்ளது. ஆனால் விஞ்ஞானத்தினால் இன்று எங்கெல்லாம் போர்களும் மற்ற நிலைகளும் கடும் விஷத்தன்மைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ இதையெல்லாம் நாளடைவில் இந்த பூமியுடைய நிலைகளை மாற்றமடையக்கூடிய நிலைக்கு வித்திடுகின்றார்கள், செயல்பட்டு கொண்டுள்ளார்கள். ஆக அது போன்ற நிலையிலிருந்து நாம் தப்பித்தோம் என்றால் தான் நல்லது. ஆக அத்தகைய நிலைக்காகத்தான் மீண்டும் அந்த அகஸ்தியன் இந்த பூமியை சமப்படுத்திய நிலைகளை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே வருகின்றோம். அந்த துருவ மகரிஷியுடைய அருள்சக்தி இப்பொழுது கரையில் வளரும் சிசுக்கள் அனைத்திலும் விளைய வேண்டும். அகஸ்தியமா மகரிஷியுடைய அருள்சக்தி பெற வேண்டும். சப்தரிஷிகளின் அருள்சக்தி விளைய வேண்டும். எங்கள் குழந்தை அகஸ்தியனை போன்ற உலக ஞானம் பெற வேண்டும் என்று கருவில் உள்ள குழந்தைகளுக்கு அந்த கற்புமுற்ற தாய்மார்கள் ஊட்டினால் இந்த குழந்தை பிறந்து வெளிவந்த பிற்பாடு அகஸ்தியனுடைய சக்தியை பெற்று இப்படி குறைந்தபட்சம் அகஸ்தியனின் உணர்வுகளை இந்த குழந்தைகளுக்கு பெறச் செய்தால்தான் இந்த குழந்தைகள் மூலமாக இந்த பூமியில் சுழலக்கூடிய நச்சுத்தன்மைகளை நாம் மாற்றி அமைக்க முடியும். இங்கே சிறிதளவேனும் மக்களை காக்க முடியும். ஆக அத்தகைய நிலைக்கு அகஸ்தியனுடைய உணர்வுகளையும் அகஸ்தியன் ஆதியிலே இந்த பூமியை சமப்படுத்திய நிலைகளையும் நஞ்சை வெண்ண நிலைகளையும் உணர்வு ஒளியாக மாற்றிய நிலைகளையும் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த அகஸ்தியர்களை நீங்கள் உருவாக்குங்கள். இந்த பூமியை காக்கக்கூடிய அரும்பெரும் சக்தியாக நீங்கள் வளர வேண்டும் என்று குரு இதிலே நமக்கு உணர்த்துகின்றார்கள்.